ஹாய் ஹலோ வெல்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரெண்டு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று விமல் நடிப்பில் வெளியாக உள்ள வடம், இன்னொன்று சதீஷ் நடித்த முஸ்தஃபா முஸ்தஃபா. இந்த ரெண்டு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வடம் படத்தை பற்றி பார்ப்போம். வடம் அப்படின்னாலே ஒரு மஞ்சு விரட்டு அப்படிங்கிறதா மினி. மஞ்சு விரட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு மாடை ஒரு கல்லில் கட்டி வச்சிருவாங்க. அது குறிப்பிட்ட தூரத்துக்கு வந்து சுற்றி வச்சிருவாங்க. அந்த மாட்டை அடக்குறவங்க தான் வின் பண்ணுவாங்க. இந்த படத்தில் ஹீரோவா விபல், வில்லனா நட்டி, அந்த ஹீரோயினா சனஸ்கா, அவங்க 3 பேரும் நடிச்சிருக்காங்க. வில்லனான நட்டி வந்து ஒரு பசுமாடு ஒன்று வளர்க்குறாரு. அந்த மாடு 2 கன்னுக்குட்டி போடுது. அதில் ஒரு கன்னுக்குட்டிக்கு கண்ணு தெரியாமல் போயிடுது. இப்போ அந்த கண்ணு தெரியாத கன்னுக்குட்டியை வேற இடத்துல கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு நட்டி முடிவு பண்ணுறாரு. வேற ஒரு இடத்துல கொண்டு போய் விடும்போது தான் விமலோட அப்பா வந்து அந்த மாட்டை நானே வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னுக்குட்டியை வாங்கி வீட்டில் கொண்டு போய் வச்சிடுறாரு. இப்போ அந்த விமல் வந்து அந்த கன்னுக்குட்டியை ஃபுல்லாக வளர்க்குறாரு. சின்ன வயசுல இருந்தே ட்ரைனிங் கொடுத்து அந்த கன்னுக்குட்டியை நல்லா ஒரு மஞ்சு விரட்டுக்கு வந்து ரெடி பண்ணிடுறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மாடு நிறைய வின் பண்ணுது, நல்லா ஃபேமஸ் ஆயிருது. இது தெரிஞ்சுக்கிட்ட நட்டி மறுபடியும் வந்து ஹீரோட்ட வந்து இந்த மாடு தான் எனக்கு வேணும் அப்படி சொல்லி கேட்குறாரு. இப்போ 2 பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. இப்போ இதுல யார் ஜெயிச்சா, அந்த மாடு கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கறதான் அந்த படத்தோட கதை. இந்த படத்துல ஹீரோயினான சனஸ்கா வந்து நல்ல ஹோம்லியா நடிச்சிருப்பாங்க. இன்ட்ரோல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. ஒரு காமெடி ஆக்டரா முனிஷ்கா வந்து நல்லாவே நடிச்சிருக்காரு இந்த படத்துல. மற்றபடி விமலோட ஆக்டிங் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குன்னு தோணுது. ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ஃபேமிலியாக பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்க வேண்டிய படம் தான். அடுத்ததா சதீஷ் நடிப்பில் வெளியாகுனா முஸ்தபா முஸ்தபா. இந்த படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தில் சதீஷ், கருணாகரன், புகழ், இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இது ஒரு ஒரு காமெடியான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் தான். தெலுங்குலேருந்து எடுக்கப்பட்ட அஃபிஷியலாக ஒரு ரீமேக்கான படம் தான் இந்த படம். படத்தில் சதீஷ் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணோட கல்யாணம் ஆக போகுது. கல்யாணம் ஆக போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ஒன்று வெளியில் வருது. அதாவது ஹீரோவான சதீஷ் வந்து ஆல்ரெடி பண்ண ஒரு கிளுகிளுப்பான வீடியோ, ஒரு ப்ரைவேட்டான வீடியோ வந்து லீக் ஆயிருது. இப்போ அந்த நியூஸ் வந்து ஹீரோயினுக்கு வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிறதான் கதை. இது அந்த ஃபியான்சிக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக ஹீரோவான சதீஷும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்னென்ன பண்ணுறாங்க, இதுதான் அந்த படத்தில் ஃபுல்லாகவே வரும். படத்தில் காமெடிலாம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சதீஷோட நடிப்பு மட்டும்தான் அந்த படத்துலேயே கொஞ்சம் நல்லா இருக்கு. மற்றபடி பார்த்தோம்னா ஒரு காமெடியான ஃபிலிம் மட்டும்தான். மற்றபடி ஸ்டோரி வைஸ் ஒன்று இருக்குது அந்த படத்தில். ஒரு ஃபன்னான அடல்ட் கண்டென்ட் மூவி பார்க்கணும்னா அந்த படத்தை போய் கண்டிப்பாக பாருங்க. டாடா, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய், டாடா.